வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் ஏமாற்றங்களும் யாருமே சந்தித்தது கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே உங்க கூடவே நெருங்கிய நபர்கள் தான் இன்னும் பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும் இருந்தார்கள். இந்த ரிஷபம் ராசிக்காரங்க உண்மையிலும் உதவக்கூடிய மனது கொண்டவர்கள் தான் நீங்கள். உங்களிடம் யாராவது பழகிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்காக உங்களிடம் இருக்கக்கூடிய பணம், நகைகள், பொருட்கள் என அனைத்தையும் நீங்கள் அப்படியே கொடுத்து விடுவீங்க. அந்த ஒரு நபர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர்களாக இருந்தால் அவர்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வீர்கள். உங்களுடைய நேரத்தையும் நீங்க செலவிடுவீங்க. இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய உறவுகளுக்கு நிறைய விதமான விஷயங்கள்ல உதவி செய்து கொடுத்து கொண்டும் இருந்தீங்க. ஆனாலும் கடந்த ஒரு ஆண்டில் நீங்கள் உதவியவர்கள், நீங்கள் காப்பாற்றியவர்கள் மீண்டும் உங்களை தள்ளி போட்டார்கள். ஆனா உங்களுடைய உதவிகளையும் உங்களுடைய காப்பாற்றக்கூடிய தன்மைகளையும் மட்டும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அனைத்தையும் பெற்றுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் உங்களை விலக்கி விட்டார்கள். இந்த விதமான பிரச்சனைகள் ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள போன மாதத்திலோ அல்லது அதற்கு முந்தைய காலங்களிலோ நிச்சயமாக நடந்திருக்கும். நான் எவ்வளவோ உதவி செய்தேனே, இதையெல்லாம் எப்படி அவன் மறந்து விட்டான், என்னை எப்படி அவன் மறக்கலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் தோன்றிக் கொண்டுமே தான் இருக்கும். ஏமாற்றங்களும் துரோகங்களும் உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தி கொண்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா மன அழுத்தங்களும் தனிமையான சோர்வும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது நல்ல விதமான காரியங்களை கூட தள்ளி போட வைத்திருக்கும். உங்கள் உள்ளத்திற்குள் ஒரு தனிமையானது ஏற்பட்டு பல நாட்கள் உங்களுடைய ஆழ்ந்த மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்து எந்த விதமான வேலைகளையும் எந்த விதமான ஒரு முடிவுகளையும் சரியாமல் எடுக்க முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்க செய்த உதவிகள் பயனின்றி போகக்கூடிய ஒரு உணர்வு உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில நாட்களுக்கு முன்பு நிச்சயமாக ஏற்பட்டது. நீங்கள் யாரை காப்பாற்றினீர்களோ, யாருக்காக எல்லாத்தையும் தியாகமும் செய்தீர்களோ அவர்களிடம் இருந்து கூட நன்றி என்பது கிடைக்காமல் உங்க வாழ்க்கைக்குள்ள போய்விட்டது. இதுவே உங்களின் பெரிய ஒரு மனக்கசப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு அதுவும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அடுத்ததா கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிய நிலைமையும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. 6ஆம் வீடான ருணஸ்தானமும் வலுவடைந்து தனஸ்தானம் பலம் இழக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே நீங்கள் கடன்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை பணப்பிரச்சனை எப்படி வந்தது என்று உங்களுக்கே தெரியாது. சில நபர்களுக்காக வாங்கிய பணமோ அல்லது உங்களுடைய தேவைக்காக கூட நீங்க வாங்கிய பணத்தை கூட நீங்க கட்ட முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அவசர குடும்பத்தின் தேவைக்காகவோ தொழிலை இன்னும் பெரிதாக்க வேண்டும் என்பதற்காகவோ நீங்கள் வாங்கிய கடன் வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு உங்களை கடனாளியாக மாற்றி எடுத்திருக்கும். இதற்காக நீங்கள் எத்தனையோ நபர்களிடம் உதவி கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த உதவியை யாருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் செய்து கொடுக்கவில்லை. அதுவே மிகப்பெரிய ஒரு வழியை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கடன் கொடுத்தவர்களின் மிரட்டல்களும் அசிங்கங்களும் நீங்கள் ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு கடனை அடிக்க மற்றொரு கடன் வாங்கி இறுதியில் பெரிய சூழலில் சிக்கி நிம்மதியையும் தூக்கத்தையும் இழந்த தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் தெரியுமா? இந்த ரிஷபம் ராசியினருக்கு பிறவியிலேயே கள்ளம் கபடம் இல்லாத இலகிய மனமானது உண்டு. மனதிற்குள்ள எதையுமே வைத்திருக்க மாட்டீர்கள், எதையும் வெளியில் பேசி விடுவீங்க. அந்த அளவுக்கு எந்த விதமான தீங்கான எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் கிடையவே கிடையாது. யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் தன்னுடைய கையில் இல்லை என்றாலும் வேறு இடத்திலாவது கடன் வாங்கி உதவக்கூடிய குணம் கொண்டவர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய இந்த நல்ல மனதையும் அப்பாவித்தனத்தையும் சுற்றியுள்ள சுயநலவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை தேடி கொடுத்திருப்பாங்க. காரியம் முடியும் வரைக்கும் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் அவங்களுடைய தேவை முடிந்ததும் கறிவேப்பிலையை போல உங்களை தூக்கி எறிந்திருப்பார்கள். உதவி செய்துவிட்டு உபத்திரத்தை வாங்கிய கதையாக உங்களுடைய நிலைமையானது மாறியிருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்க போகிறது.
வியாபாரத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். எதிலும் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். விமர்சன பேச்சுக்கள் உங்களுடைய பின்னால் ஏற்பட்டு அது தானாகவே நீங்கிவிடும். அதனை நினைத்து நீங்கள் சண்டைக்கு போவதோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவதோ அது உங்களுக்கு தேவையில்லாத மரியாதையை மட்டுமே தான் கெடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த விமர்சன பேச்சுக்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். கல்வி பணிகளில் நிதானத்துடன் செயல்பட்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வேலையாட்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வாழ்க்கை துணைவர் ஆதரவாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லதாகவே மாற்றி கொடுப்பார். பல மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாறிவிடுவீங்க. பணி மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகள் இப்பொழுது மேம்பட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே மாறி போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். புதிய முதலீடுகள் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. லாபஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தேடித்தரும். புதிய தொழில் தொடங்குவது, கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடுவது அல்லது நிலம் வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது போன்ற முயற்சிகள் யாவும் அமோக வெற்றியை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையில நீங்க பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். பங்கு சந்தை அல்லது தங்கம் போன்றவற்றில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் குறுகிய காலத்திலேயே பெரிய ஒரு லாபத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற ஜோதிட பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய பொருளாதார முயற்சிகளும் உங்களை பெரிய ஒரு தொழிலதிபராக உயர்த்தி எல்லாத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். மன நிம்மதி உங்களுக்குள்ள அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடங்களில் அசுப அதிர்வுகள் நீங்குவதால் கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த மன அழுத்தங்களும் தூக்கமில்லாத இரவுகளும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரும். உங்கள் மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனதைரியம் உங்களுடைய மனதிற்குள் கூடி எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தேவையற்ற பயங்களும் குழப்பங்களும் உங்களை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான தூக்கங்கள் உங்களுக்கு சாத்தியமானதாக மாறும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து மன அமைதியுடன் கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.